ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎஸ் ஃபேஷன். ப்ளவுஸில் வந்து சைட் ஜாயின் எப்படி பண்ணணும், கரெக்டாக வர மாட்டேங்குது, நம்மளுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகுது பேக் அண்ட் ஃப்ரண்ட் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி ப்ளவுஸ்க்கு வந்து சைட் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சைடை வந்து நம்ம பின் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து ஸ்லீவ். ஓகே, அண்ட் இது நம்மளோட பாட்டம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, பாட்டமில் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஆர்ம் ஹோல் கிட்ட, ஆர்ம் கர்வ் எண்ட் ஆகுதுல, இந்த இடத்துல ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுக்கணும். நம்மளோட ரெண்டு ஸ்டிச்சும் நம்ம ஈவனாக வச்சு ஒரு பின். ஓகே, பின் பண்ணாமல் நமக்கு வரும்னா நீங்கள் பின் பண்ணாமல் கூட பண்ணிக்கலாம். பின் பண்ணி தான் பண்ணணும் இல்லை, பட் நம்மளுக்கு கரெக்டாக வரலன்றப்போ நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்லீவ் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஈவனாக இருக்கணும் நமக்கு. ஓகே, கொடுத்துருக்க சீம் அலவன்ஸில் இப்போ ஒரு ஸ்டிச் போட போகிறோம். லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டிச் இங்கே கொண்டு வரேன். ஓகே, ஆர்ம் கர்வ் கிட்ட வரைக்கும் நம்ம வந்துடுறோம். இங்கே வரும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு மிஸ் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. லைட்டாக மேலேயோ இல்லை கீழேயோ போகிறதுக்கு. இப்போ இந்த துணி வந்து நம்மளுக்கு கீழே நகர்ந்து வந்துடும், இது கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஏன்னா ஃபேப்ரிக் மூவ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்துட்டு செக் பண்ணிக்கணும், கிராஸ் செக் பண்ணிக்கணும். இது வந்து மூவ் ஆகியிருக்கா அப்படின்றத நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இறங்கின மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதனால உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. நம்ம ப்ராப்பராக இது ரெண்டும் ஈவனாக வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது கண்டினியூ பண்ணலாம் ஸ்டிச்சை. அப்படியே பாட்டம் வரைக்கும் வந்துடுங்க. லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. கீழேயும் எந்த மிஸ் மேட்சும் வரல, ஈவனாக இருக்குது. மேலேயும் எந்த மிஸ் மேட்சும் வரல, ஈவனாக இருக்குது. இப்போ டர்ன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லி. கீழேயும் நம்மளுக்கு எதுவும் எக்ஸஸ் வரல, மேலேயும் எதுவும் எக்ஸஸ் வரல. இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் சம்டைம்ஸ் நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், ஃப்ரண்ட் பேக் தனித்தனியாக கட் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எக்ஸஸாக கூட கட் பண்ணிடுவோம், பேக்கில் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக கட் பண்ணிடுவோம். ஓகே, ஷார்ட்டேஜ்னால் பேக்கில் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் இருக்க மாதிரி கட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு பேக்கில் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போதுமே கூட இங்கெல்லாம் மடிச்சு அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த மைன்யூட் சேஞ்ச் கூட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்படி வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடாதீங்க, எடுத்தோடனே டப்புன்னு வச்சு அப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்படி வச்சுட்டு பின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் எக்ஸஸ் வருதுன்னு தெரியும். ஓகே, பேக்கில் எக்ஸஸ் வருதா ஃப்ரண்ட்டில் எக்ஸஸ் வருதான்னு தெரியும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் எக்ஸஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ரொம்ப பெரிய எக்ஸஸ் வரக்கூடாது. ஓகே, ஒரு 1/4 இன்ச் மேக்ஸிமம் 1/4 இன்ச் எக்ஸஸ் வரலாம். ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நீங்கள் ரீசெக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு 1/4 இன்ச் மட்டும் இது அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எனக்கு எக்ஸஸ் வருது, இது ஃப்ரண்ட், என்னோடய ஃப்ரண்ட். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து துணி அதிகமாக இருக்குது, பேக்கோட அலைன் ஆகலை, ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா இங்கே என்ன பண்ணுங்கள், இது ஃப்ரண்ட்டு. ஓகே, இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச்சு அப்படியே இப்படி கொண்டு வந்துக்கணும். ஓகே, 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஸ்டிச்சு நான் இங்கே போட்டிருக்கேன். இது நம்ம நார்மலாக பண்ணியிருக்க ஸ்டிச். எனக்கு இன்கேஸ் கொஞ்சமாக எக்ஸஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீசெக் தான் பண்ணணும். 1/4 இன்ச் கொஞ்சம் இறக்கிட்டு நீங்கள் இதோட கொண்டு வந்து சேர்த்துடணும். இங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் 1/4 இன்ச் இறக்கிக்கலாம். கரெக்டாக நம்மளோட ஸ்டிச் வரைக்கும் லைட்டாக இறக்கிட்டு அப்படியே இதோட இந்த ஸ்டிச்சோட பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸ்லீவ்ஸ்லலாம் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே சைடில் இருக்கிற சீம் அலவன்ஸில் கொஞ்சமாக இப்படி
கொண்டு வந்து அப்படியே இதோட ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சைட் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வரும். ஓகே, அகெயின் சொல்கிறேன், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1/2 இன்ச் 1 இன்ச்லாம் இருக்குன்னா நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனாலையோ இல்லை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக கட் பண்ணுறதுனாலையோ இந்த 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் மேபி வரலாம். ஓகே, அவ்வளோதான். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.